வணக்கம். நாங்கள் இன்றைக்கு சங்கானையில் ஒரு வீட்டு திட்டம், வீடமைப்பு அதிகார சபையின் வீட்டு திட்டம் ஒன்று கிடைச்சிருக்கு. அவரும் எங்களை மாதிரி ஒரு டிசேபிள் நல்ல விசேடதவைக்குரிய ஒருவர் தினேஷ் என்று சொல்லி தம்பி. அவங்க 5 வருஷத்துக்கு முதல் மரத்திலேருந்து விழுந்ததோட முள்ளந்தண்டு அடிபட்டு ஸ்பெஷல் நீட்டாக வந்து மாறி இருக்கிறார். ஏற்கனவே திருமணம் செய்து ஒரு குழந்தையும் இருக்குது. இந்த வீடமைப்பு அதிகார சபையின் வீட்டு திட்டம் வந்து 10 லட்சம் ரூபா தான் கிடைக்கும். அதை வச்சுக்கொண்டு வீட்டை கம்ப்ளீட் பண்ணையில் ஆகுது. ஸோ அவைகளுக்கு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டோட கூடிய ஒரு மலஜல ஊடத்தையும் கட்டி பூரணப்படுத்தி கொடுக்கறது தான் எங்களோட நோக்கம். அதுக்கு எங்களை புலர் அமைப்பின் அறக்கட்டளை இந்த நன்கொடையாளர்கள் எல்லோருட்டையும் உதவியையும் ஆதரவையும் எதிர்பார்த்திருக்கிறார். தம்பி தினேஷின் கருத்துக்களையும் அவற்றை கேட்போம். சொல்லுங்கள், உங்களோட பேர், முகவரி. வணக்கம், என் பேர் தினேஷ், வேலாயுதன் தினேஷ். வைஃப் பேர் நேசனா, மகள் பேர் மிகலி. நான் மரத்துலேருந்து விழுந்தா போல் முள்ளந்தண்டு முடிஞ்சு இடுப்புக்குள்ள உணர்ச்சி இல்லை. 5 வருஷம் ஆகுது. எனக்கு வந்து வீட்டு திட்டம் வந்து 10 லட்சம் ரூபா வந்திருக்கிறோம். அந்த இதை வந்து முடிக்கிறாது. அந்த இதோட வந்து இந்த வீட்டை கம்ப்ளீட் பண்ணி தண்ணி முடிக்க ஓரளவுக்கு கொண்டு போயிருக்கு. எனக்கு கொஞ்சம் மேலதிக இது அப்போ அதால் இந்த அறக்கட்டளையை நாடி தாண்டி இருக்கிறோம். இது கிடைக்கும் என்று நம்புகிறோம். முயற்சி செய்து பார்க்குற கையில் இல்லை. ஆனால் தானே இப்போ என்னென்னா, நாங்கள் எழுதுவேன் நான் இந்த வெயிலுக்கு என்ன உங்கள்கிட்ட வந்தது என்ன காரணம்னா, உங்களோட சிச்சுவேஷன் வந்து வெளியில் தெரிய வேணும். தெரிஞ்சால் தான் உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கும் போதிய வெளிநாட்டு உதவிகள் அப்படி ஒன்றும் இல்லை. உங்களோட வைஃபின் அண்ணா ஒரு ஆள் வந்து இருந்தேன்னு சொல்லவே அவரும் அவையோட தொடர்பில் இல்லை, அழைக்கிறதும் இல்லை, ஒன்றும் அவருக்கு நல்ல விருப்பம் இல்லை என்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்போ உங்களுக்கு எப்படியாவது இந்த உதவிகளை பெற்று தரத்துக்கு தான் நாங்கள் முயற்சி செய்கிறோம். கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபா தேவை என்ற மாதிரி எனக்கு டிஓ சொல்லியிருந்தவர். முயற்சி செய்து பார்ப்போம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்தோம். உங்களுக்கும் வேறு ஏதாவது உதவிகள் கிடைச்சதுன்னா சொல்லுங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம். எனக்கு இருக்க உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுகள் இதெல்லாம் தந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து வந்தீங்கன்னா நான் வந்து இந்த நன்கொடையாளர்களுக்கு அனுப்பி விடுவேன். பெரிய இந்த வீட்டு திட்டம் இதே மாதிரி வீடியோ எடுத்து கொண்டு வாரீங்களே சார், வேலைகள் என்ன மாதிரி செய்து கொண்டு இருக்கிறீர்கள், அதை பற்றி இருக்க சொல்லுங்க. அது என்னன்னு சொன்னால், இப்போ அவை வந்து ஒரு கட்டமாக தான் வீட்டுக்கு காசு தெரியணும், ஒரு மிக்க தெரியணும். இப்போ எல்லாத்தையும் வேறம் கட்டி 4-5 வரை கல்வி வச்சா தான் அதுக்குரிய காசு அப்புறம் தெரியணும், காசு போடணும். அப்போ அதுக்கு நாங்கள் எங்கள்கிட்ட இருந்த ஒரு நகையில வச்சு அடைய வச்சு தான் அந்த கட்டடம் வேண்டி வச்சது. நகையில் அடைய வச்சு மற்றவா தையல் வேலை செய்வோம். அப்போ அதில் தையல் வேலை செய்கிறா. மற்ற என்ன பார்க்கறது, மகள் இருக்கு. அப்பா வெளியில போறதெல்லாம் வெளி வேலையல்ன்றது வராது. அதில் நகையில் இருந்ததை அடைய வச்சுதான் இந்த கட்டடம் இல்லை 17 லட்சத்துக்கு 20 லட்சத்துக்கிட்ட வேணும். அது என்னன்னு சொல்றப்போ இந்த திட்டம் வந்து 10 லட்சம் தான். அந்த 10 லட்சத்துக்கு மேலே அதில் நாங்கள் போட்டு கொஞ்சம் இதாண்டி செய்யணும். இருந்த நகையில் அடைய வச்சு தான் இதாண்டி இருக்கு. அதுக்கு மேலதிக இதுகள் இதால் தான் முயற்சி செய்து பார்ப்போம். மற்றது உங்களோட வீட்டு வேலை முடிஞ்ச பிறகு எனக்கு இப்போ வெளிநாட்டில் இருந்த அக்கா ஒரு எங்களோட தொடர்பில் நன்கொடையாளர் அவள் வந்து இந்த பொது வேலையில் கூட விடுபடுறவ ஜானகியக்கான அவள் கேட்டுருக்கிறா. இந்த பயோகேஸ் பற்றி செய்கிறது இருக்குல்ல, அது உங்களுக்கு வந்தால் நீங்கள் வீட்டில் இருக்கிற மரக்கறி கழிவுகள் இப்போ மார்க்கெட்டுகளுக்கு யாரும் போயினோன்னா அதில் கிடக்கிற மரக்கறி கழிவுகள் வந்து போட்டு வாழையில இந்த வாழைப்பழம் எடுத்தா பிறகு வாழை மரம் வெட்டியிருக்கு, அது இந்த துண்டா பீஸ் பண்ணி போட்டு உள்ள போட்டு விட்டியலண்டா அது கேஸ் உற்பத்தி செய்து தரும். நீங்கள் அன்றாடம் சமையலுக்கு ஒரு நேரத்துக்காக பயன்படுத்தலாம். அப்படி ஒரு இதுவும் இருக்கு. அதுவும் அதை பொய்யா செய்தருன்னு நினைக்கிறேன். என்னென்ற வீடு முடிய அப்படி அதே இடத்தை போட்டு செய்யலாம். இந்த டெக்னாலஜியால இந்த மாதிரி அதை பாதிக்கிறதுன்னு தான் சொல்லி தருகிறோம். பட் அதுல இருந்து வர அந்த பயோகேஸ்ல இருந்து வர கழிவுகள் என்று சொல்லி கழிவு தண்ணி வரும், அது செல்லப்பட்ட உரம். அதை நீங்கள் மரங்களுக்கு ஊற்றுனீங்க வேண்டாம், இல்லை வீட்டு தோட்டங்கள் மாதிரி செய்திகளா அது சமமாக உங்களுக்கு உற்பத்திகளை பெருக்கி தரும். நாங்கள் எங்கட என்னன்னு சொல்றோம், அடுத்த வீட்டை தொடர்ந்து எதிர்பார்த்து எங்களோட வாழ்க்கையை நானும் இப்போ உங்களோட இதுகள் கேள்விப்பட்ட உடனே எனக்கு டியோன்னு சொன்னவர் அந்த அது தங்களோட குடும்பத்தை என்னென்று கொண்டு நடத்த போயணும்னு திருக்கிய போதிய வருமானம் இல்லை. அப்போ நீங்கள் உங்களோட லைஃபை கொண்டு நடத்துறதுக்குரிய வருமானம் அல்லது குறைஞ்சபட்சம் உங்களோட மரக்கறி தேவைகள் வீட்டு தோட்டங்களுக்கு செய்து இந்த பயோகேஸையும் செய்திகளா உங்களுக்கான செலவுகள் குறைஞ்சு கொண்டு இருக்கும். அப்போ நீங்கள் வாழ்க்கை செலவை குறைச்சி உங்களோட
உழவு தேவைக்கும் பிள்ளைங்க கல்விகளுக்கும் உதவியாக இருக்கு. உதவியாக இருக்கும். சரி, நாங்கள் முயன்று பார்ப்போம். ஓ சரி. மக்களுக்கு விளங்கிச்சு தண்டா இப்படியான தேவை உள்ளவைகளுக்கு தான் முன்னுரிமை செய்து உதவிகள் செய்யணும். அவைகளுக்கு தெரியப்படுத்தினா அவைகளும் உதவி செய்யணும். நான் உங்களோட தேவைன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பரை கேட்டாலும் கொடுப்பேன். அவைகளுக்கு எடுத்து கதைக்க விரும்பினா அவைகளோட கதைங்க. அட்லாட்டிக்கு அவைகள் எங்களோட தொடர்பு கொண்டு உங்களோட வங்கி இலக்கத்துக்கு கேட்பினா அப்படி என்னன்னா அந்த வங்கி இலக்கத்துக்கு உங்களோட அவை நன்கொடை எல்லாம் இப்போ சொல்லுவேன். சரி சரி. அக்கௌண்ட்களுக்கு உங்களோட காசு வரும். ஏன்னா நாங்கள் நேரடியாக டீல் பண்ணுறது. ஏன்னா அது சரியான வழியில் அமையாது. பயனாளியோட நேரடியாக அவங்களோட வங்கி கணக்கு வந்தால் தான் அது கணக்கு வழக்கு வைக்கிறதுக்கு நிச்சயம் கண்காணிக்கிறதுக்கு இடையில சுஸ்பிரிவம் செய்த மாதிரி வராது. அப்படி இதுவரை 2 இதுக்கு அப்படிதான் செய்கிறாங்க. ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்தனாங்க. மற்றது ஒரு வீட்டு திட்டம் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுக்கும் காசு உதவி செய்தது வெளிநாட்டிலேருந்து. அது 2ம் அவை இந்த வங்கி கணக்கு காசு போட்டு வேலை செய்து கொடுத்தது. அதே மாதிரி தான் உங்களுக்கும் செய்வோம். இப்போ உங்களோட வீட்டு இருக்கா போய் பார்ப்போம். என்னென்ன கவனம் குளிர்மையா இருக்கு. அந்த வீட்டு திட்டம் கிடைச்சி இப்போ லிண்டர் மட்டம்னு சொல்கிற கூரை போடுற அளவுக்கு இப்போ கட்டியாச்சு. அதை காணொலியில் இப்போ நீங்கள் பார்க்கலாம். இருக்கிற மலைச்சலை கூட நவீன மலைச்சலை கூட அமௌண்ட் வச்ச மலைச்சலை கூட அதையும் இப்போ காணொலியில் எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆரோக்கிய குறைபாட்டோடு இருக்கிறவங்களை மாதிரி யாக்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்ன்றதை வேண்டுகோளை முன் வச்சுக்கொண்டு இதோட காணொலியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.